ஹலோ, ஹாய். வெல்கம் டு மெமரிஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். இன்னைக்கு நாங்கள் எடின்பிராலேருந்து ஒரு டே ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா டன்னோட்டர் கேசல். எக்ஸாக்ட்லி, டன்னோட்டர் கேசல்ன்றது ஸ்டோன் ஹேவன்ற ஒரு இடத்துல இருக்குது. எடின்பிராலேருந்து ஒரு 2 hours ட்ராவல். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். About me and you, things we used to do, it's all in the past now. When I hear that song, I just wanna sing along. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே ஒரு கார் பார்க் இருந்தது. கார் பார்க்கில் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes வாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டீப்பான படிக்கட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டீப்பான ஒரு படிக்கட்டு, அந்த மாதிரி இருந்தது. மொத்தம் வந்து ஒரு மாதிரி 219 படிக்கட்டு வரைக்கும் இருந்தது. ரேம்பெல்லாம் எதுவுமே கிடையாது, லிஃப்ட் ஆக்சஸும் கிடையாது, வேறு எந்த வழியாகவும் போக முடியாது. இந்த காசலுக்குள்ளே, இந்த கோட்டைக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து நடந்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. இந்த டன்னோட்டர் காசல் அப்படின்றது வந்து ஸ்காட்லாண்டில் வடகிழக்கு கடற்கரையில் ஸ்டோன் ஹேவன் அப்படின்ற ஒரு நகரத்தில் தெற்கு பகுதியில் 2 மைல் அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஃபஸ்ட்டு போன உடனே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போன உடனே ஒரு டிராயிங் ரூம் மாதிரி இருக்குது. இதுதான் அந்த டிராயிங் ரூம். அந்த சிட்டி, அந்த ஸ்டோன் ஹேவனை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி. ஆனர்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னா அந்த காலத்தில் வந்து க்ரௌன் ஜுவல்ஸை வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. சில ஆர்மிஸ் கிட்ட இருந்தெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்காட்டிஷ் க்ரௌன் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த காலத்து நகையை வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஒரு 15 இல்லை 16வது நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டையில் ஸ்காட்லாண்டில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கிறதா இது சொல்லுது. அதாவது 18வது நூற்றாண்டில் ஜாக்கபைட் கிளர்ச்சி அப்போ முக்கியமான பாதுகாப்பு கோட்டையாக இருந்தது வந்து இந்த டன்னோட்டர் காசல். இந்த காசல் வந்து முதல்ல வந்து கட்டப்பட்ட வருஷம் வந்து 681 இல்லை 694 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கோட்டை வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா 160 அடி உயரத்துல கடல் மேல இருக்கு. இது ஒரு இயற்கையாவே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ், பார்க்கறதுக்கு, விசிட் பண்றதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு, ஹைக்கிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இடமாவும் இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 13வது நூற்றாண்டுல இருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் கட்டப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அண்ட் அந்த கோட்டைக்குள்ள ஒன்ஸ் நீங்க போன உடனேவும் கூட பெருசா எதுவுமே இருக்காது. அங்க போறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் இல்லை அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸோ ஏதாவது வேணும்னா நீங்க வந்து எடுத்துட்டு போறது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள எதுவுமே கிடையாது. பட் நல்லா வாக் பண்ணலாம். நல்ல சன்னி டேவாக இருந்ததுன்னா வாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 hours நீங்கள் அந்த காசல் சுற்றி பார்க்கறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சீ கிட்ட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பாசிபிலிட்டி இருந்தது. அதுவும் ஒரு மாதிரியான படிக்கட்டு கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இறங்கி போகிற மாதிரியான ஒரு பகுதி தான். பட்
இது வந்து வீல் சேர் ஆக்சசபிளா இல்லை அந்த மாதிரி டிசேபிள்டு ஆக்சசபிளா அப்படின்னா அது கிடையாது. கண்டிப்பாக இது நடக்கணும். நல்லா நடந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு மாதிரியான ஒர்க் விசிட்டிங்கான பிளேஸ் தான். அண்ட் நான் படிக்கட்டை பற்றி சொல்லும்போது இது என்ன சொல்லணும்னா, இந்த படிக்கட்டை வந்து பாறையிலேருந்து வெட்டி அந்த படிக்கட்டெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். இந்த காசில் பற்றின இன்னொரு ஒரு சிறப்பான வரலாற்று நிகழ்ச்சின்னு சொல்லணும்னு சொன்னால், 1297 வருஷத்தில் வில்லியம் வாலஸ் வந்து இந்த காசில் வந்து இங்கிலாந்து கிட்ட வந்து காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து இது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அப்படின்னு ஒரு தனி நாடாக இருந்ததுனால ஸ்காட்லாண்டுக்கு இந்த கோட்டையை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டன்னாட்டர் காசலோட மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாக சொல்லப்படுறது வந்து 1651 வருஷம் வந்து நடந்தது தான். அப்போது ஸ்காட்லாண்டில் வந்து கிரீட நகைகளாக இருந்தது, ஹானர்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒலிவர் க்ராம்வெல் அப்படின்ற ஒரு ஆர்மி கிட்ட இருந்து காப்பாற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இடம் தான் வந்து இந்த டன்னாட்டர் காசல்ன்றது. அதே மாதிரி இந்த டன்னாட்டர் காசலுக்குள்ளே வந்து விக் வால்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக ஒரு டனல் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அந்த இடம் வந்து 1685 வருஷம் வந்து மதத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் அவங்கள வந்து பிரிசனராக வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5000-7000 பேரை வந்து ஒரே செல்லுக்குள்ளே அடைச்சி அவங்களுக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக ஃபுட்டும் இல்லாமல் வச்சு அவங்க எல்லாம் அங்கேயே இறந்து போயிருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சவங்க நிறைய பேர் கூட வந்து இறந்து போயிருக்க இடமா இருக்கு அந்த விக் வால்ஸ் அப்படின்ற அந்த பிரிசன். பேர் வந்து விஷிங் வெல் சொல்லுவாங்க. இங்க எப்பவுமே இங்க ஏதாவது நம்ம விஷ் பண்ணிட்டு இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இது இப்போ தூக்கி காயின்ஸ் போட்டாக்கா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்றது. இங்க இல்ல, பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி விஷிங் வெல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படிதான் நிறைய பேர் விஷ் பண்ணி காயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எடின்பரா காசலில் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அங்கே எங்கேயுமே பிரிசனர் அடைக்க முடியாதுன்னா அந்த காலத்தில் இந்த டன்னாட்டர் காசில் வந்து பிரிசனாகவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த ப்ரூவரி அப்படின்ற இடம், அதாவது அந்த காலத்தில் விஸ்கி ஒயின் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு வந்து பேயாக இருந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து இந்த பிரிசனில் அடைச்சி வச்சுருந்தப்போ இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு தான் வந்து பேயாக வந்து இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பயமுறுத்தினதா சொல்கிறாங்க. அது இன்னமும் அந்த இடத்துலலாம் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பழைய கிச்சன்லேயும் அந்த ப்ரூவரியில் மட்டும்தான் அந்த பொண்ணை பார்க்க முடியும், அதுவும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்க பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்துல கல்லுல கட்டினதுனால அது வந்து இன்னுமே அது ரூயின் ஆனா கூட வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்குது. அந்த பேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது. இது வந்து பல வாரு பல இதுல வந்து தீ வச்சு கொளுத்தப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இந்த இடத்துல. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு 20th செஞ்சுரியில இந்த காசுல வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி வியூவர்ஸ்க்கு வந்து அதாவது பப்ளிக்கு வந்து பார்க்க வச்சிருக்காங்க.
மற்றபடி இந்த இடம் வந்து நிஜமாலுமே ரொம்ப அழகான, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். அதாவது எடின்பராவில் இருக்கவங்க சரி, இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய இடம் தான். ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் யாருக்கெல்லாம் வந்து ஹைக்கிங் அண்ட் வாக்கிங் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ, இது வந்து பார்க்கறதுக்கான இடமும் கூட, ஹைக்கிங் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் படம் மட்டும் எடுக்காமல் இருந்திருப்பாங்களா என்ன? இங்கே வந்து மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஹாம்லெட்னு ஒரு இங்கிலீஷ் மூவி வந்து 1990s எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன், மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ், அமேசிங் ரேஸ் அப்படின்ற டிவி ரியாலிட்டி ஷோ எல்லாமே எடுத்திருக்காங்க. பிரேவ்னு ஒரு படம் வந்து டிஸ்னியோட 2012 ஒரு மூவி வந்தது. அந்த மூவி வந்து இந்த காசலோட இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்ட மூவி தான். வாக்கிங் பண்ணுறவங்க வந்து ஸ்டோன் ஹேவன் அப்படின்ற அந்த சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 4.5 miles 3 kilometers தான் இந்த காசில் இருக்குது. அங்கேருந்து வாக்கிங் ட்ரெயில், வாக்கிங் பாத் மாதிரி இருக்குது. காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வர்றவங்க நடந்து வரலாம். ஒரு ஹோல் டேவை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா. அப்படி இல்லை, முடியாது அப்படின்றவங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து அங்கேயே ஒரு கார் பார்க் இருக்குது. ஆனால் அது ஒரு லிமிட்டடான கார் பார்க் தான். அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த கார் பார்க்லேயே வந்து ஒரு காஃபி ஷாப் அது மாதிரி இருக்குது. அதில் வந்து அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறது தான், உள்ளே வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஏதாவது சாப்பிடணும் இல்லை ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்றபடி வந்து இது நிஜமாலுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. கண்டிப்பாக ஸ்காட்லாண்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.